ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3இல் உள்ள இலக்கண பகுதியான வழக்கு அப்படின்ற டாபிக் கீழே இருக்கிற போலி அப்படின்ற இலக்கண பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். போலி அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரத்தில் 1. இந்த 2 தொடர்லையும் அறம் அரண் இந்த 2 சொற்கள்லே நல்லா கவனிங்க. கடைசி எழுத்து மட்டும்தான் மாறி இருக்குது. இங்கே அறம்னு இருக்குது, இங்கே அறம் இருக்குது. ஆனால் பொருள் கடைசி எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி. போலி அப்படின்ற சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தான் தோன்றியது. போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலியாகும். அதாச்சு ஃபஸ்ட் எழுத்து ஒரு சொல்லில் ஃபஸ்ட்டு இருக்கிற சொல்லுக்கு பதில் ஒரு சொல்லில் ஃபஸ்ட்டு இருக்கிற எழுத்துக்கு பதில் வேறொரு எழுத்தாக மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அதுதான் முதல் போலி. உதாரணம்: பசல் பைசல், மஞ்சு மைஞ்சு, மயல் மையல். இந்த சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. நெக்ஸ்ட்டு இடைப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலியாகும். உதாரணம்: அமைச்சு அமைச்சு, இளஞ்சி இளைஞ்சி, அரையர் அரையர். இந்த 3 சொற்கள்லேயும் நல்லா கவனித்தோம்னா இடையில் இருக்கிற எழுத்து மாறினாலும் அதோடைய பொருள் மாறலை. அதனால் இது இடைப்போலி. நெக்ஸ்ட்டு கடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி. உதாரணம்: அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகன், பந்தல் பந்தர், சாம்பல் சாம்பர். இந்த சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனால் பொருள் மாறவில்லை. அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். கடைசி எழுத்து மகரமாக வந்துச்சுன்னா அது நகரமாக வரும். அதேமாரி கடைசி எழுத்து லகர எழுத்தாக வந்துச்சுன்னா லகரம் வந்தால் ரகரமாக, கடைப்போலி ரகரமாக வரும். எரல வழல இடைன்னு வருது இல்லையா, அந்த ரா வரும். இந்த லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் வரும், மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் வரும். கடைசி எழுத்து மாறினாலும் பொருள் மாறலைன்னா அதுதான் கடைப்போலி. நெக்ஸ்ட்டு முற்றுப்போலி. 3 வகை போலிகள் மட்டும் இல்லாமல் வேறொரு வகை போலியும் இருக்குது. 5 5 இந்த சொல்லை நல்லா கவனிங்க. இதில் 5 அப்படின்ற சொல் 5 என்னும் சொல்லுடைய போலி வடிவம். 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துகள் அனைத்தும் வேறுபட்டிருந்தாலும் அது 5 என்னும் பொருளையே தருது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துகளுக்கு பதிலாக வேறொரு எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? போலி 3 வகைன்னு பார்த்தோம். அதில் முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்ட்டு. சொல்லோடைய முதல் எழுத்து மாறி வேறொரு எழுத்தாக மாறுச்சுன்னா அது முதல் போலி. அதேமாரி சொல்லோடைய இடையில் இருக்கிற எழுத்து மாறி இருந்தாலும் பொருள் மாறாமல் வேறொரு எழுத்தாக வந்ததுன்னா அது இடைப்போலி. சொல்லோடைய இறுதியில் இருக்கிற எழுத்து மாறி இருந்தாலும் பொருள் மாறாமல் வந்ததுன்னா அது கடைப்போலி. அதில் என்னென்னா மகர மெய்யாக இருந்துச்சுன்னா நகரமாக வரும், லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் வரும். இதுதான் கடைப்போலி. நெக்ஸ்ட்டு முற்றுப்போலி. ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லோடைய அனைத்து எழுத்துமே மாறி இருந்தாலும் ஆனால் பொருள் மாறலைன்னா அதுதான் முற்றுப்போலி. நன்றி, வணக்கம்.